ஓகேங்களா? ஸோ நார்மலா வந்து மார்க்கெட் வந்து இப்போ நார்மலா வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம கத்துக்கிட்டது என்ன அப்டின்னா, ஒரு ஹை, லோ இப்படியே தான் மார்க்கெட் டிராவல் பண்ணும் அப்படின்னு ஆமாங்க சொல்லி சார். நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து கத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ வந்து ம். மார்க்கெட்ல வந்து இந்த சைட்ல இருக்கிற லிக்விடிட்டீஸ் வந்து டன் ஆகுது. ஆப்போசிட் சைட்ல இருக்கிற லிக்விடிட்டி வந்து டன் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? அதாவது வந்து ம். ஸ்டாப் லாஸஸ் ஓகேங்களா? ஒரு ரீட்டெய்லரோட ஸ்டாப் லாஸஸ் வந்து கலெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நார்மலா வந்து இது எல்லாமே வந்து புல் பேக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த புல் பேக்ஸ நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்னா, எந்த கேண்டில் வந்து ஹை வைக்குதோ, அந்த கேண்டிலோட லோவ எடுத்தா அது புல் பேக். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கேண்டில் இருக்கு. இந்த கேண்டில் தான் அந்த ஹை வச்ச கேண்டில் அப்படின்னா, நெக்ஸ்ட் வர கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட லோவ எடுக்கணும். அதாவது க்ளோஸ் வைக்கணும்ன்ற எந்த நீடும் கிடையாது. ஜஸ்ட் இத ஸ்வீப் பண்ணிட்டு, அகைன் இதுக்கு மேல க்ளோஸ் வச்சா போதும். இது ஒரு புல் பேக்கா நம்ம கன்சிடர் பண்றோம். புரியுதுங்களா மேம்? ம். சோ இங்கேயுமே ஒரு புல் பேக் நடந்திருக்கு. இங்கேயும் ஒரு புல் பேக் நடந்திருக்கு. இங்கேயும் ஒரு புல் பேக் நடந்திருக்கு. இங்கேயும் ஒரு புல் பேக் நடந்திருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த லோஸ வந்து புரொடெக்ட் பண்ணிட்டே இருக்குது அகைன் அண்ட் அகைன். தெரியுதுங்களா? இந்த லோஸ வந்து ம். பிரேக் பண்ணாம போயிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளா வந்து ஒருத்தங்க ட்ரேட் எடுக்குறாங்க இங்கன்னா, ஸ்டாப் லாஸஸ் ட்ரையல் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. கரெக்ட்டா? மார்க்கெட் ம். எவ்வளவு மேல போதோ அவ்வளவு வரைக்கும் பிடிக்கலான்ற மாரி ட்ரையல் பண்றவங்களோட ஸ்டாப் லாஸஸும் என்ன ஆகும்? மாடிஃபை ஆகிக்கிட்டே வரும். கரெக்ட்டுங்களா இல்லையா? ஆமாங்க சார். அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுறதுக்கு இப்ப இது பிரேக் ஆச்சுன்னா, நெறைய பேர் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சுன்னு நெனச்சு செல் பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்களா? ஆமாங்க சார். எக்ஸாம்பிளா வந்து ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர் இருக்காங்கன்னா, இந்த லெவல்ல பிரேக் ஆன உடனே செல் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? ஏன்னா மார்க்கெட் இவ்வளவு ஆமாங்க தூரம் சார். மேல போயிருக்குன்னா, அட்லீஸ்ட் ஒரு 50% லெவலாச்சும் கீழ வரும் அப்படின்ற மாரி இங்க வந்து செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பிரேக் அவுட் ட்ரேடர்ஸா இருக்கிறவங்க. இப்போ பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ தாண்டி வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரீடெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் செல் பண்ணுவோம். இந்த லெவல மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் செல் பண்ணுவோன்ற ஒரு டைப் ஆஃப் ட்ரேடர் இருப்பாங்களா? ஆமாங்க சார். இப்போ அவங்களோட இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளா வந்து அவங்களோட என்ட்ரிஸ் வந்து இங்க இருக்குன்னா, ஸ்டாப் லாஸ் இங்க மேல வச்சுக்கிறாங்க. இல்லன்னா இந்த 50% லெவல்ல ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்களும் என்ன பண்றாங்க? சேம் லெவல் ஆஃப் டார்கெட்ட வந்து ஃபேஸ் பண்றாங்க இங்க. ஓகேங்களா? இப்போ ஓகேங்க சார். இங்க ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்குது. பிளஸ் வந்து இங்க நெறைய பேரோட ஸ்டாப் லாஸஸும் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இல்லையா? ஏன்னா இந்த ஸ்விங் வந்து பை ஆயிருக்குன்னா, இங்க நெறைய பேர் வந்து பையும் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இந்த ஸ்விங் வந்து எக்ஸ்ட்ரீம் இந்த இடத்துக்கு வரும்போது, பை பண்ணலான்றவங்களும் இருந்திருப்பாங்க இல்லையா? இது எக்ஸ்ட்ரீம் லோன்றதால இங்கருந்து பை பண்ணி இத டார்கெட் பண்றவங்களும் இருந்திருப்பாங்க இல்லையா? ஆமாங்க சார். இந்த மார்க்கெட் என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட்டு இங்க பை பண்ணவங்களோட ஸ்டாப் லாஸஸ் எடுக்குதா? ஸ்டாப் லாஸ எடுக்குது ஆமாங்க. அப்டின்னா, ரீசன் என்னன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நெறைய பையிங் பண்றாங்க. புரியுதுங்களா? இப்ப ம். இங்க பையிங் நெறைய பண்ணும்போது, இவங்க இங்க இருந்து செல் பண்ணாங்கல்ல, இவங்க கிட்டயும் நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. இவங்களோட ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகுதா? அப்போ இன்ஸ்டிடியூஷன் பை பண்றாங்க. அட் த சேம் டைம் இவங்க புதுசா ஆர்டர்ஸ் வந்து செல் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்றாங்க இல்லையா? இவங்க கிட்டயும் பை ஆமாங்க. பண்றாங்க. அகைன் மார்க்கெட்ட வந்து என்ன பண்றாங்க, மேல வந்து பை சைடா வந்து மூவ் பண்றாங்கல்ல. இவங்க இன்ஸ்டிடியூஷன் பெரிய லெவல்ல பையிங் பண்ணதால தான் மார்க்கெட் வந்து மேல மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது இங்க அகைன் ஒருத்தங்க செல் பண்றாங்களா, இவங்க கிட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணிடுறாங்க? பை பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? பை பண்ணிட்டு, இப்போ ஒரு சில பேர் வந்து இந்த இடத்துல நம்ம பை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ரீட்டெய்லரா இருக்கிறவன் இங்க பை பண்ணுவானா? ஆமாங்க சார். டவுன் ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் யாராச்சும் பை பண்ணுவானா? எந்த எந்த ரீட்டெய்லர் ட்ரேடர் ஆச்சும் டவுன் ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பை பண்ணுவானா? இப்ப மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு மேம். இங்க இருந்து டவுன் ட்ரெண்டா மாறிடுச்சு. இப்ப நீங்க பை பண்ணுவீங்களா? டவுன் ட்ரெண்ட்ல பை பண்ணுவீங்களா? செல் பண்ண பண்ணுவீங்களா? மாட்டோம். செல் தான் பண்ணுவோம். பண்ணவே மாட்டாங்க. யாருமே பண்ண மாட்டோம். ரீட்டெய்லர் ட்ரேடர்ஸ் யாருமே ட்ரேட் பண்ண மாட்டோம். அப்போ ரீட்டெய்லர் ட்ரேடர்ஸோட டோட்டல் மைண்ட் செட் இங்க என்ன இருக்கு? செல்லிங்ல தான் இருக்குது. ஓகேவா? ஆனா ஆமாங்க சார். இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பெரிய லெவல் ஆஃப் பை ஆர்டர்ஸ் வந்து வேணும். கரெக்ட்டா இல்லையா? அப்போ வந்து ஆமாங்க. நெறைய ரீட்டெய்லர்ஸோட செல் ஆர்டர்ஸ வந்து எக்ஸிக்யூட் பண்ண வச்சா தான் நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பை ஆர்டர்ஸ வந்து அவங்க பை ஆர்டர எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளா இந்த இடத்துல வந்து ஒரு பிஓஐ இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பிஓஐ சொல்றோம். இந்த பிஓஐ தான் டிசிஷனல் பிஓஐ அப்படின்னு சொல்றோம். வித் எஃப்இஜி யோட இருந்தா அது பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து ஏன் வந்து இந்த பிஓஐல வந்து எஃப்இஜி கிரியேட் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ட மேல போக வைக்கிறதுக்கு பிளான் பண்ணது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த இடத்துல தான். ஓகேங்களா? ம். இப்போ மார்க்கெட் இங்க இருந்து வந்து செல் பண்றோம். இங்கேயும் செல் பண்றாங்க. இங்க பை பண்ணவங்களோட ஆல்ரெடி ஸ்டாப் லாஸஸ்லாம் ஹிட். இங்க செல் பண்ணவங்களோட ட்ரேட் வந்து ப்ராஃபிட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ரைட்? இப்படி போகும்போது ப்ராஃபிட் ரன் ஆகும். இவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. இவங்களோட ட்ரேட் வந்து பெர்ஃபெக்ட்டா ரன் ஆகுற மாரி தெரியும். ஓகேவா? மார்க்கெட் ஆமாங்க இந்த சார். இடத்த டேப் பண்ணிட்டு டைரக்ட்டா என்ன பண்ணும்னா, இந்த ஹைய டன் பண்ணிரும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ரீட்டெய்லர் ஃபுல்லா வந்து இங்க ட்ராப் ஆயிடுறாங்க. ஓகேங்களா?
புரிஞ்சிருச்சா? இப்ப இந்த சினாரியோ புரிஞ்சதா? புரிஞ்சிருச்சு. ஏன் புரிஞ்சிருச்சுங்க அப்படி சார். மார்க்கெட்ல நடக்குதுன்றது நம்ம நிறைய டைம் வந்து பார்த்திருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் அதாவது லாஸ்ட் புல் பேக்கோட லோவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஐடிஎம் அப்படின்னு சொல்றோம். ஐடிஎம் அப்படின்றது வந்து என்னன்னா இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது அர்த்தம். இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு தூண்டுதலை இங்க பண்றாங்களா இல்லையா? நம்மள செல் பண்ண ஆமாங்க சார். வைக்கிறாங்க தூண்டுதல். பை பண்ணா செல் பண்ண வைக்கிறாங்க. இததான் வந்து ஐடிஎம் அப்படின்னு சொல்றோம். மார்க்கெட் ஒன்ஸ் இந்த ஐடிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் மேல போறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேவா? அதுதான் நம்ம ஐடிஎம் ஸ்வீப் என்ட்ரியா பாக்குறோம். புரியுதுங்களா? ஓகேங்க சார். இந்த ஐடிஎம் ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லெவலை க்ளோஸ் பண்ணிச்சுன்னா இததான் நம்ம வந்து பிஓஎஸ் சொல்றோம். ஓகேங்களா? ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங்லயுமே வந்து வேற வேற டைப் ஆஃப் வந்து பிஓஎஸ் சொல்லுவாங்க. ஒரு சில பேரை வந்து இது வேற பேர் வச்சிருப்பாங்க. இத பிஓஎஸ் சொல்ல மாட்டாங்க. இந்த ஐடிஎம் தான் பிஓஎஸ் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்ப அவங்க எந்த லெவல் ஆஃப் ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்போ மார்க்கெட்ல இப்ப இந்த பிஓஎஸ் நடக்குது அப்படின்னா இந்த ஸ்விங்ல நீங்க பார்க்கும்போது எந்த ஒரு புல் பேக்ஸுமே கிடையாது. கரெக்டா? ஆமாங்க சார். அப்போ எந்த புல் பேக்ஸுமே கிடையாதுன்னா நம்மளோட ஐடியம் எது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ஐடியம். கரெக்டா? ஆமாங்க சார். அட் த சேம் டைம் இதுதான் நம்மளோட சிஹெச் கூட. புரியுதுங்களா? இப்ப என்ன பண்ணல நீங்க என்ன பண்ணல இங்க மார்க்கெட்ல அப்படின்னா இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன பண்ணல ரீட்டைலரை ட்ராப்பே பண்ணல. புரியுதுங்களா? நார்மல் ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாரும் பை பண்றதுக்கு ஆன்டிசிபேட் பண்ணுவாங்களா? எக்ஸ்ட்ரீம் லெவல் இது வந்து 50% லெவல் இந்த மாதிரியான லெவல்ஸ்ல பை பண்ண ட்ரை பண்ணுவோம். மார்க்கெட் என்ன பண்ணும்னா ஸ்ட்ரைட்டா வந்து இதை ஸ்வீப் பண்ணிட்டு மேல போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? இததான் நம்ம ஐடியல் ஸ்வீப் என்ட்ரின்னு சொல்றோம். இல்ல இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா நீங்க ஆப்போசிட்ல உங்களுக்கு ஒரு ஐடியம் கிரியேட் பண்ணிருக்கணும் இந்த ஸ்ட்ரக்சர்ல. ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து மார்க்கெட் வீடு வருதுன்னா இதுல ஒரு 2 ஸ்விங் இப்படி கிரியேட் பண்ணி வருதுன்னா நீங்க இங்க ஐடியாவை பார்த்து நீங்க செல் பண்ணலாம். புரியுதுங்களா மேம்? புரியுதுங்க சார். ஓகே ரைட். தேங்க்யூ. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இதுதான் ஐடியம். இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்ப இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இங்க ஒரு ஸ்விங் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது மேல போகும்போது இதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஸ்விங் நடந்துட்டு போகுது. அதாவது இதுக்குள்ள ஒரு ஸ்விங் இப்படி நடந்துட்டு போகுதுன்னா அப்புறம் உங்களோட ஐடியம் எது? இது ஐடியமா மாறிடும். இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா தான் இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா இருக்கும். ஓகேங்களா? இது நார்மல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற இது ஐடியமா இருக்க போது நம்மளுக்கு இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா இருக்க போகுது. ஓகேங்களா? சப்போஸ் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட பிஓஇ இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளா வந்து இந்த இடத்துல ஒரு 4 ஹவரோட டிசிஷனல் பிஓஇ இருக்குதுன்னா மார்க்கெட் இதை டேப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிளா 15 மினிட்ஸ்ல இதை டேப் பண்ணுதுன்னா 15 மினிட்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்விங் ஐடியம் இருக்கு இல்லையா? இது வந்து ஐடியமா இருக்காது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிடும். என்ன ஆகும்? சிஹெச்ஆ மாறிடும். மாறல நம்ம மாத்துறோம். ஏன் மாத்துறோம்? அப்பதான் நம்ம இந்த டாப் எட்ஜ் என்ட்ரியை வந்து கேப்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா? மார்க்கெட் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட பிஓஐ டச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஐடியம் அதாவது ஃபர்ஸ்ட் ஐடியமா நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா மாத்திட்டோம்னா நம்மளுக்கு அகைன் என்ன வேணும்? இங்க ஒரு ஐடியம் வேணும். ஐடியம்க்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணிக்கலாம்? செல் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சார் நம்ம ஃபைன் பண்ற இடம் வந்து ஐடிஎம் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பையோ செல்லோ எடுக்கிறோம். அப்படிதானேங்க சார்? ஆமா கண்டிப்பா. இப்போ வந்து எக்ஸாம்பிளா வந்து இப்போ 4 ஹவர் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்னு வச்சுங்க மேம். இப்போ வந்து 4 ஹவர்ல ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டா இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் டவுன் ட்ரெண்டா இருக்குது. இப்போ 4 ஹவரோட ஐடியம் வந்து இது. ஓகேங்களா? ஓகேங்க சார். ஸோ 4 ஹவரோட டிசிஷனல் பிஓஐ வந்து இது. ஓகேங்களா? இப்போ 15 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து இங்க இருந்து அப் ட்ரெண்டா வருது. ஓகேங்களா? இப்படி வந்துட்டே இருக்கு. வந்துட்டே இருந்து இந்த ஏரியாவை என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட் டேப் பண்ணிட்டு அதாவது 15 மினிட்ஸ்ல இதை வந்து க்ளோஸ் வச்சிருக்கு இதுக்கு மேல. ஆனா வந்து 4 ஹவர் படி வந்து மார்க்கெட் இன்னும் க்ளோஸ் வைக்கல, இன்னும் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்க வந்து மார்க்கெட் வந்து இதான் நம்ம ஐடியம்னு சொல்லுவோம் இல்லையா? 15 மினிட்ஸ்ல இது ஐடியம்னு சொல்லும் போது இப்போ இங்க ஸ்வீப் பண்ணி இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்குன்ற பட்சத்துல இதை நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுத்துப்போம். 15 மினிட்ஸ்ல நான் சொல்றேன். ஓகேங்களா? எடுத்துப்பேன். எடுத்துக்கிட்டு இங்க இருந்து நம்ம என்ட்ரி டைப்ஸா வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். என்ட்ரி டைப் பண்ண நான் இங்க ஃபாலோ பண்றேன். ஓகேங்களா?
இப்போ இதே வந்து இப்போ மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸ்ல இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. பட் ஆனா 4 ஹவர்ல கேண்டில் க்ளோசர் இதுக்கு மேல வச்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல நம்ம எங்க ட்ரை பண்ணுவோம் அகைன் இந்த டிசிஷனல் பிஓக்கு தான் ட்ரை பண்ணுவோம். புரியுதுங்களா? ஓகேங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் நடக்கணும் அப்படின்னா 4 ஹவர்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா என்ன நடந்திருக்கணும், இங்க ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கணும். அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் வர கேண்டில் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? பட் ஆனா இந்த கேண்டில் 4 ஹவர்ல என்ன பண்ணிருக்கணும், இதை ஸ்வீப் பண்ணிருக்கணும். இதை ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாடலை பார்க்கலாம் 15 மினிட்ஸ். இந்த கேண்டில் பட் ஆனா 4 ஹவர்ல இந்த கேண்டில் கண்டிப்பா க்ளோசர் இருந்து நெக்ஸ்ட் கேண்டில் ஓபன் ஆயிருக்கும். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இந்த கேண்டில் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும் போது இந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆச்சுன்னா இன்வாலிடா இருக்கலாம். புரியுதுங்க சார். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா மேம்? சார் ஏயுடி யூஎஸ்டில தாங்க சார் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபைன் பண்ணும்போது ஒரு இடத்துல பார்த்தோம்னா பிஓஎஸ் அந்த இது பண்றோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஐடிஎம் எடுத்து போறோம். ஒரு இடத்துல அந்த பிஓஎஸ்க்கு அப்புறம் ஐடிஎம் பாக்குறோம். அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டவுட் இருக்குங்க சார். இந்த இடத்துல ஏயுடில எந்த டைம் ஃப்ரேம்ல கேக்குறீங்க? அன்னைக்கு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தீங்க 15 மினிட்ஸ் நினைக்கிறேங்க சார். ஓகே, 15 மினிட்ஸ் இது. இந்த டவுன்ல இருந்து போகுதுன்னா சிஓசிஹெச் முடிஞ்சது பிஓஎஸ் ஆயிட்டே இருக்குங்க சார். பிஓஎஸ்க்கு முன்னாடி ஐடிஎம் பார்க்கணும். ஒரே நிமிஷம். மார்க்கெட் வந்து இங்க பிஓஎஸ் கொடுத்துருச்சுங்களா? பிஓஎஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு மார்க்கெட் வந்து மார்க்கெட்டோட ஐடியா வந்து இந்த பர்டிகுலர் ஏரியால இருந்தது. மார்க்கெட் இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சு அப்சைடுக்கு. ஓகேங்களா? அப்சைடுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தோம். நம்ம இங்க ஐடியா பார்த்தோம், டிசிஷனல் பார்த்தோம், எக்ஸ்ட்ரீம் பார்த்தோம். இது எல்லாமே ஃபெயில்ட் ஆச்சு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கான ரீசன் வந்து டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்குன்றது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தெரியுதுங்களா? டெய்லியில தெரியுதா என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்? டெய்லியோட ஐடியா வந்து மார்க்கெட் மேல க்ளோஸ் வச்சிருச்சா? மார்க்கெட் வந்து அப்போ வந்து டிசிஷனல் பிஓக்கு தான் போகணும். இங்க டெய்லியோட டிசிஷனல் பிஓ போயிருக்கு பாருங்க மார்க்கெட். ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, கீழே இருக்கிற ஸ்டாப் லாசஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்குது மார்க்கெட் கலெக்ட் பண்ணிருக்கு. ஐடிஎம்க்கு மேல க்ளோஸ் வச்சாங்கன்னா நம்மளுக்கு டிசிஷனல் போய் தான் ஃபால் ஆகணும்ன்றது தெரியுது. ஓகேங்களா? ஆனா மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா, அங்க இடத்துல க்ளோஸ் வச்சுட்டு கீழே வந்திருக்கு. கீழே வந்ததுன்னா அப்ப நம்ம என்ன நினைப்போம், மார்க்கெட் இந்த இடத்துக்கு போகும், அப்ப இங்க ஏதாவது பிஓ இருக்கும், இங்க இருந்து பை ஆகும்ன்றதான் நம்ம நினைப்போம். அதாவது 4 ஹவர் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? அது மாதிரிதான் நம்ம இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கரெக்டுங்களா? பை பண்றதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இங்க இருந்து பண்ணோம். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணல, அதை ரெஸ்பெக்டே பண்ணாம பிரேக் பண்ணி ஓவராலா டெய்லியோட லோவை ஸ்வீப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுச்சு, ட்ரெண்ட் அப் சைட்ல கண்டினியூ பண்ணிச்சு. இந்த இடத்துல நல்லா பாருங்க தெரியும். புரியுதுங்களா? டெய்லியோட இதை வந்து ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க சேஞ்ச் கிடைச்சிருக்கா மார்க்கெட்டுக்கு. லாஸ்ட் இந்த இடத்துல இருக்கிற டவுனு இங்க இருந்து அப்பா மாறிச்சா மார்க்கெட். இப்ப மார்க்கெட் இங்க இருந்து அப்பா மாறிச்சுன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல என்ன வேணும், ஏதாவது ஒரு ஐடியம் இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு பிஓல இருந்து மார்க்கெட் பை ஆகும். இப்ப இங்க இருந்து மார்க்கெட் எப்படி போயிருக்குன்னு பாருங்க. இங்க இருந்து மார்க்கெட் ஃபுல்லாவே மேல போயிடுச்சு. ஏன்னா இந்த கேண்டலுக்குள்ளேயே தான் இதெல்லாம் நடந்தது. ஸோ ஓவரால் ஹை லோ, அகைன் வந்து இங்க ஹை வச்சிருக்கு, அகைன் வந்து இங்க லோ, சாரி இது எல்லாமே இன்சைடட், இந்த கேண்டலுக்குள்ளேயே தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஓவரால் ஹை இங்க, அகைன் லோ, அகைன் ஹை. ஓகேங்களா? இது இன்சைடடா நடந்திருக்கு மார்க்கெட்ல பாருங்க. இதே மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, அப் சைடுக்கு வந்து டிராவல் பண்ணுது. தெரியுதுங்களா? எங்கேயுமே உங்களுக்கு ஸ்விங் லோஸ் வந்து பிரேக்கே ஆகல. தெரியுதுங்களா? எந்த லோ ஆச்சா பிரேக் ஆச்சான்னு பாத்தீங்கன்னா எந்த லோவுமே பிரேக்கே ஆகல. பிரேக் ஆகாம மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, அட்மோஸ்ட் இந்த டாப்பை போய் ரீச் பண்ணிச்சு. இப்படியேதான் போய் இந்த டாப்பை ரீச் பண்ணிச்சு. ஃபைனலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு க்ளோசர் நடந்திருக்கா மார்க்கெட்ல? ஆமாங்க சார். இந்த க்ளோசர் நடந்ததுக்கு ஐடிஎம் இங்க இருந்தது மார்க்கெட்ல. இந்த ஐடிஎம் மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு தான் மேல போய் அந்த டார்கெட்டை டன் பண்ணிச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து டெய்லியோட லோ என்ன பண்ணிடுச்சு, இங்க ஸ்வீப் பண்ணிடுச்சு. நம்மளுக்கு வந்து டெய்லியில என்ன ஆச்சு, இந்த பர்டிகுலர் ஏரியாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். டெய்லியோட லோ ஸ்வீப் என்ட்ரின்னு ஒண்ணு இருக்கா? இப்ப இங்க ஸ்வீப் பண்ணிச்சுன்னா எங்க போகும் மார்க்கெட்? நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க ஸ்வீப் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் எங்க போகும்? இப்ப டெய்லியோட பிஓஎஸ் ஸ்வீப் பண்ணிருக்குது, க்ளோஸ் வைக்கல, எங்க போகும்? மேலதாங்க சார் போகும். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஏதாவது ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட டார்கெட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளா ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி பாயிண்ட் இது, இத டார்கெட் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டான். அப்ப எங்க போறோம்? இங்க இருக்கிற டிசிஷனல் பிஓக்கு போறோம். ஓகேங்களா? அந்த பேசிஸா வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இத டிசிஷனல் பிஓக்கு போச்சு மார்க்கெட் அகைன் என்ன பண்ணலாம், இங்க இருந்து
ஃபால் ஆகலாம். ஒருவேளை ஃபால் ஆகல இதையும் பிரேக் பண்றான்னா நம்ம ஸ்டில் வந்து பையிங்ல கண்டினியூ பண்ணலாம். எது வரைக்கும்? இந்த எக்ஸ்ட்ரீம் பிஓஐ வரைக்கும் போலாம். புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஓகேவா? இதுதான் வந்து இது லாஜிக். இப்ப மேபி இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம்? ரிவர்ஸ் ஆயிட்டு டைரக்டா இதுக்கு கீழ க்ளோசர் வச்சானா கூட நம்மளுக்கு என்ன ஆகும்? அகைன் இந்த லோக்கு கீழ டெய்லியோட விஓஎஸ் கன்ஃபார்ம் ஆயிடும். அப்ப க்ளோஸ் வைக்கணும்னா டைரக்டா வந்து மார்க்கெட் க்ளோஸ் வைக்குமா? கண்டிப்பா வைக்காது. ஏன்னா வந்து அடுத்த ட்ரேட் கண்டினியூ பண்ணணும்னா இங்க என்ன பண்ணணும்? ஸ்விங்ஸை கிரியேட் பண்ணி இது க்ளோஸ் இருக்கும். அப்பதான் மார்க்கெட் இதை கண்டினியூ பண்ணும் ரெகுலரா. புரியுதுங்களா? புரியுதுங்க சார். இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஏயுடில லாஸ்டா ரீசெண்டா இருந்தது பாத்தீங்கன்னா டெய்லியோட இங்க பிஓஎஸ் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற பிஓஎஸ் ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஓவராலா மார்க்கெட்டோட டார்கெட் எது? இந்த லோ. ஓகேங்களா? இந்த லோ தான் மார்க்கெட் ஃபைனலா என்ன பண்ணிருக்கு? டன் பண்ணிருக்கு. தெரியுதுங்களா? பண்ணிருக்கேன். இது வந்து மைனர் ஸ்விங் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணும்? இந்த மேஜரா இங்க மார்க் பண்ணி வச்சிருக்கு தெரியுதுங்களா? எக்ஸ்ட்ரீம் பிஓஐன்னு. இந்த எக்ஸ்ட்ரீம் பிஓஐக்கும் இந்த டிசிஷனல் பிஓஐக்கும் தான் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இது வந்து அதுக்குள்ள இருக்கிற இன்டர்னல்ல இதுக்கும் மூமெண்டம் இருக்கும். பட் ஆனா வந்து மேஜரான மூமெண்டம் எது இருக்கு நம்மளுக்கு? இது ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா நீங்க கண்டினியூ பையிங் ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் பிரேக் ஆகாத பட்சத்துல ரிவர்சல் ஆகுதுன்னா நீங்க இப்போ வந்து டெய்லியோட பிஓஐ இருக்குன்னா நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? 1 ஹவர்ல ரிவர்சல் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா இல்லையா? டெய்லியோட பிஓஐ இருக்குதுன்னா நீங்க 1 ஹவர்ல ரிவர்சல் வந்து பார்க்கணும். இப்போ டெய்லியோட பிஓஐ இருக்குது. இந்த பிஓஐ நான் என்ன பண்ணணும்? ஹவர்லிக்கு மாத்திட்டு இப்போ நான் 1 ஹவர்ல பாக்குறேன். இப்போ 1 ஹவர்ல பிஓஐ அப்ரோச் பண்ணிச்சா மார்க்கெட்? ஓகே மேம், 1 ஹவர்ல பிஓஐ அப்ரோச் பண்ணிச்சு. லாஸ்டா இருக்கிற லோ எது? இது. இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்? செல் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் என்ன ஆகும்? மார்க்கெட் பை தான் ஆகும். ரேட்ஸ்ல பையிங் தான் இருக்கும். இப்போ இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? 15 மினிட்ஸோட அதாவது 5 மினிட்ஸோட ரேஞ்சா இருக்கும். ஓகேவா? இப்போ 5 மினிட்ஸ்ல அப்போ மார்க்கெட் எப்படி இருக்கும்? அப் ட்ரெண்டா இருக்கும். தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். சார் வாய்ஸ் கேட்கலைங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஆகுதுங்க சார். அதான் 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும்? மார்க்கெட் பை ஆகும். ஓகேவா? ஓகேங்க சார். அப்ப அது 5 மினிட்ஸ்ல நம்ம ட்ரேட் பண்றோமான்னு கேட்டா நம்ம 5 மினிட்ஸ்ல ட்ரேட் பண்ணல. கரெக்ட்டுங்களா? நம்ம ட்ரேட் பண்ற டைமிங் வேற. ஓகேவா? நம்மளோட என்ட்ரிஸ் வந்து வேற இடத்துல இருக்கும். இப்போ நான் இங்க 5 மினிட் எங்க பை பண்றேன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவேன்? இதுக்கு கீழே ட்ரேட் பண்ணி ஓவரால் இந்த ஹைக்கு டார்கெட் பண்ணுவாரு. 5 மினிட்ல ட்ரேட் பண்றோம். புரியுதுங்களா? இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். 5 மினிட்ஸ். இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ்ல பாக்குறதால நம்ம எது பார்க்கணும்? 4 ஹவரை பார்க்கணும் இல்லையா? 4 ஹவரை பார்க்கும்போது நம்மளுக்கு 4 ஹவர்ல என்ன நடந்தது? மார்க்கெட்ல இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து அகைன் ஆப்போசிட்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தது. கரெக்டா? அப்போ 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பை பண்ணணும். கரெக்டா இல்லையா? ஆமாங்க சார். 4 ஹவர் பொறுத்த வரைக்கும் பை பண்ணணும். இப்போ 4 ஹவரோட ஐடியம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஹவரோட ஐடியம் இங்க இருக்கா? இருக்குங்க சார். ஐடிஎம்க்கு அப்புறம் இருக்கிற டிசிஷனல், அதாவது வந்து டிசிஷனல் பிஓஐ அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்குது பிஓஐ. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடியான திங் இதுதான். எக்ஸ்ட்ரீம் பிஓஐ எங்க இருக்குது? உங்களுக்கு இந்த இடத்துல இருக்காங்க. கரெக்டா? இது 4 ஹவரை பொறுத்த வரைக்கும். இப்போ 4 ஹவர் வந்து பொறுத்த வரைக்கும் இது கரெக்ட் தான். பட் ஆனா 4 ஹவர்னா நம்ம எதை பார்க்கணும்? வீக்லியே பார்க்கணும். கரெக்டா இல்லையா? 4 ஹவர்னா நம்ம வீக்லியே பார்க்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? சார் ஏங்க சார் டே விட்டுட்டு வீக்லிக்கு போறோம்? நம்மளோட டைமிங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன். மந்த்லி நான் டெய்லி பார்க்கணும், டெய்லி நான் 1 ஹவர் பார்க்கணும், 1 ஹவர்னா 5 மினிட் பார்க்கணும். அதே மாதிரி வீக்லி நான் 4 ஹவர் பார்க்கணும், 4 ஹவர்னா 15 மினிட்ஸ் பார்க்கணும். இதுதான் நம்மளோட டைம் ஃப்ரேம். புரியுதுங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். அப்ப வந்து ஒரு இதுக்குமே வந்து டைம் ஃப்ரேம் வேற, டிராப்பிங் வேற. புரியுதுங்களா? இப்போ வந்து இதே வந்து நீங்க மந்த்லி, வீக்லி, டெய்லில போய் பாத்தீங்கன்னா அது வேலை செய்யாது. புரியுதுங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். புரியுதுங்களா? அத பேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்? இப்ப நான் வீக்லில என்ன ஸ்ட்ரக்சர் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல, மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் நான் பாக்குறேன்.
அத ஓகேங்க சார். பேசிஸா வச்சுதான் நான் வந்து என்ன பண்ணணும் 4 ஹவரை வந்து ரியாக்ட் பண்ணணும். நம்ம டெய்லியை வச்சு 4 ஹவரை பண்ணோம்னா அது ம். ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதுங்களா? ஆ வீக்லிய புரியுதுங்க பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, இங்க ஐடிஎம் எடுத்திருக்கு. வீக்லிய பொறுத்த வரைக்கும் இந்த லோவ க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சோம். வீக்லிய பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிடுச்சு இந்த லோக்கு கீழ க்ளோசர் வச்சிருச்சா? வச்சிருச்சுங்க சார். இப்ப வீக்லியில இந்த க்ளோசர் வச்சிருக்குன்னா, வீக்லியோட ஐடிஎம் எங்க இருக்கு? மார்க்கெட்ல வீக்லியோட ஐடிஎம்க்கு மேல இங்க க்ளோசர் வச்சிருச்சு ஆல்ரெடி மார்க்கெட். கரெக்ட்டா? கரெக்ட். க்ளோஸ் வச்சதால இப்ப மார்க்கெட் எங்க போகணும்? வீக்லியோட டிசிஷனல் பிஓஐக்கு போகணும். கரெக்ட்டா இல்லையா? ஆ. இப்போ வீக்லியோட டிசிஷனல் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் இருக்கு. இதான் ஆர்டர் ஃப்ளோ ஒரிஜினல் அது. ஓகேவா? இப்ப இதுக்குள்ள எங்க ஸ்விங் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ஸ்விங் நடந்திருக்கு. தெரியுதுங்களா? தெரியுதுங்க. இங்க ஒரு ஸ்விங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம்ல இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இதுதான் நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிளாக்கா நம்ம வீக்லில பாக்குறோம். ஓகேவா? இப்போ இந்த ஓகே. இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து ஆல்ரெடி மிட்டிகேட்டட். ஆர்டர் பிளாக்கும் இங்க இல்ல. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வேல்யூவான பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? இது வந்து ரியாக்ட் பண்ணா பாத்துக்கலாம் இதுல. ஆனா இது பவர்ஃபுல்லா இருக்காது. புரியுதுங்களா? இது வந்து என்ன இருக்காது? பெரிய அளவுக்கு பவர் இருக்காது. அப்போ பவர் இருக்காதுன்னும்போது மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக் வரைக்கும் போகும்னு பார்க்கும்போது, இப்ப நான் 4 ஹவர்ல பாக்குறேன். ஓகேவா? இது டெய்லியோட பிளாக் இத விட்டுருங்க. இப்ப 4 ஹவர்ல நான் பாக்குறேன்னா, 4 ஹவர்ல இருந்து இப்ப மார்க்கெட் எது வரைக்கும் போகணும்? இந்த வீக்லியோட இந்த பிளாக் வரைக்கும் போகணும். கரெக்ட்டா இல்லையா? ஆமாங்க சார். இந்த பிளாக் போற வரைக்கும் நான் 4 ஹவர்ல என்ன பண்ணலாம்? பை பண்ணிக்கலாம். டெய்லிய பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து செல்லிங் இருக்கு. புரியுதுங்களா? அது டெய்லில பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து செல்லிங் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? 15 மினிட்ஸ்க்கான ட்ரேட்ஸ ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க. புரியுதா? புரியுதுங்க சார். நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து வீக்லிய பார்த்துட்டு 4 ஹவரோட ஸ்ட்ரக்சர பார்த்துட்டு என்ன பண்றோம்? 15 மினிட்ஸ்ல ட்ரேட் பண்றோம். அப்ப 15 மினிட்ஸ்ல ட்ரேட் பண்ணா எத பார்க்கணும்? வீக்லி 4 ஹவர் 15 மினிட்ஸ் பார்க்கணும். ஓகேங்க சார். இதே நான் வந்து 5 மினிட்ல ட்ரேட் பண்றேன்னா என்ன பண்ணணும்? டெய்லி 1 ஹவர் 5 மினிட்ஸ் பார்க்கணும். புரியுதுங்களா? ஓகே. புரியுதுங்க சார். ஓகேவா? இப்ப மந்த்லி பாக்குறீங்க அப்படின்னா மந்த்லி டெய்லி 1 ஹவர் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்க சார். இதுதான் நம்மளோட டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். புரியுதுங்களா? டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். ஓகேங்க சார். இப்ப இதே நீங்க 15 மினிட்ஸ்ல மட்டும் ட்ரேட் பண்றீங்கன்னா 1 மினிட் பார்த்து ட்ரேட் பண்ணலாம் டைரக்ட். புரியுதுங்களா? 15 மினிட்ஸ்ல இருந்து 1 மினிட் டைரக்டா 1 மினிட் ஆர் 3 மினிட். அப்ப நீங்க 15 மினிட்ஸ் மேஜரா பாக்குறீங்க அப்படின்னும்போது நீங்க 15 மினிட்ஸ்ல பார்த்துட்டு 1 ஹவர் ட்ரேட் பண்றீங்கன்னா உங்களோட ஹையர் டைம் ஃப்ரேம் எது 4 ஹவரா இருக்கும். புரியுதுங்களா? 4 ஹவரா புரியுது. வச்சுக்கிட்டு 15 மினிட்ஸ் பேஸா வச்சுக்கிட்டு நீங்க 1 மினிட்ல ட்ரேட் பண்ணலாம். 1 மினிட்ல. இப்படி பண்ணா மட்டும் தான் பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து ட்ரூ எஸ்எம்சி ஒர்க் ஆகும். ஓகேங்க சார். புரியுதுங்களா? நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்றோம்ன்றது முக்கியம். 1 ஹவர்ல ட்ரேட் பண்றவங்களோட என்ட்ரி டைம் எது 5 மினிட்ஸா தான் இருக்கும். 5 மினிட்ஸ்ல அவங்க இங்க ட்ரேட் பண்றதுக்கு தான் ரெடி பண்ணுவோம். டைரக்டாவும் என்ட்ரி போடுறவங்க இருக்காங்க. இங்க என்ன பண்ணலாம்? என்ட்ரி டைப்பை பார்த்து கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போடுறவங்க இருக்காங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார்.